அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி டொமேட்டோ கெச்சப் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. பாருங்கள், என்ன சூப்பர் கலரில் கெச்சப் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. நான் வந்து ஒரு 1.5 kg தக்காளி வாங்கி ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதில் இருக்க பூச்சி இருக்கான்னு பார்த்துட்டு குக்கரில் போட்டு வேக வச்சுட்டேன், பூச்சியெல்லாம் எடுத்துட்டு. ஸோ அந்த இப்படி குக்கரில் போட்டு வேக வைக்கும்போது ஈஸியாக அந்த ஒரு 2 விசில் தான் போட்டு கொடுத்துருக்கேன். 2 விசிலில் அந்த இது வந்து நல்லா வெந்துட்டு அழகாக இடுக்கி மூலியமாகவே எடுத்துடலாம். அந்த தோலெல்லாம் நம்ம முழுசாக போட்டோம்னா பூச்சி இருக்கிறதானு பார்க்க மாட்டோம், அண்டு வந்து ஈஸியாக தோலையும் உரிக்க முடியாது. ஸோ இதுக்கு நல்ல கலர் கொடுக்குறதுக்கு பீட்ரூட், சின்ன பீட்ரூட் காமிச்சேன் பார்த்திங்களா, அதில் நான் பாதி தான் போட்டிருக்கேன். அது கூட ஒரு 5-6 பல்லு பூண்டு அதையும் போட்டுட்டு, வெங்காயம் ஒரு சின்ன சைஸ் ஒரு வெங்காயம் அதோடு கட் பண்ணி போட்டுடுங்க. எல்லாத்தையும் போட்டு தோலை உரிக்கிறதுக்காக 2 விசிலு. இப்போ அதுக்கப்புறம் தோல் உரிச்சதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு நம்ம ஒன்றா குக் பண்ணுறோம். வெங்காயம், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, காஷ்மீர் மிளகாய், இதையும் சேர்த்து எல்லாத்தையும் போட்டு ஒன்றா வேக வச்சு ஆற வச்சு அரைச்சிடணும். எல்லாருமே வந்து என்ன செய்யணும், மொத்தமாக வேக வச்சு அரைச்சிட்டு பாட்டிலில் ஊற்றி வச்சுருவாங்க. அது வந்து என்னென்னா தக்காளி ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக திரும்ப இதை குக் பண்ணுறோம். இந்த வேக வச்சு அரைச்ச இதை சும்மா ஒரு 5 நிமிஷம் வச்சு இறக்கிடுவோம், அவ்வளோதான். அது பாட்டிலில் போட்டு வச்சா 1 இயர் கூட இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் கொடுத்து அனுப்பலாம். ஸோ இது கூட இந்த நேரத்தில் தான் நான் சர்க்கரை போடுறேன். இது சில பேர்லாம் வந்து மிக்சியில் அரைக்கும் போதே சர்க்கரை போட்டு அரைச்சிருவாங்க. ஒரு 100 கிராம் அளவுக்கு சர்க்கரை போட்டுட்டு கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு போட்டு, இந்த நேரத்துக்கு எனக்கு கம்மியாக தெரிஞ்சது அதனால் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா இது பண்ணிவிட்டு, அந்த கலர் பாருங்கள், ப்ராப்பர் கெச்சப் அந்த பாட்டில்களை போட்டு அடைச்சி வச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு அதை யூஸ் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.